ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இது பிளான் ஆஃப் டெக். இனி நம்ம பார்க்க போகிற மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா OnePlus N10. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயங்க, OnePlus பார்த்தீங்கன்னா 20,000 கீழேக்கும் வந்திருக்காங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் 40,000 லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கீழே வந்திருக்காங்க. இதுலேயும் நிறைய சர்க்கிள் இருக்குது. அதேமாதிரி இது ஒரு காப்பி அடித்த மொபைல் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அது எந்த கம்பெனியோட மொபைல் எல்லாத்தையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது 13,000லேருந்து 20,000க்குள்ளே லான்ச் ஆக போகிற ஒரு மொபைலுங்க. இது ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கா, இந்த ப்ரைஸுக்கு இது செட் ஆகுமா என்பதை முழுசாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை OnePlus பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலை காப்பி அடிச்சிருக்காங்க. அது என்ன மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போவோட மொபைல்ஸை காப்பி அடிச்சிருக்காங்க. அந்த மொபைலை நான் சொல்ல விரும்பலைங்க. அந்த மொபைலை இவங்க காப்பி அடித்து வச்சுருக்காங்க. பட் OnePlus காப்பி அடிச்சு தான் கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. பட் ஏன்னா இவங்க அந்தளவுக்கு பெரிய கம்பெனின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய கம்பெனி தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்களோட 40,000 ரேஞ்சுக்கு நல்ல மொபைலில் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. அதேமாதிரி இவங்களோட ஓஎஸில் ஆட்ஸ் கிடையாது. பட் இந்த மொபைலில் இருக்கா அப்படின்றது இன்னும் சரியாக தெரியலங்க. ஏன்னா இந்த மொபைல் 20,000க்குள்ளே இருக்கிறனால ஆட்ஸ் இருக்குமா இல்லையான்றது நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்த்தாகணும். அடுத்தது இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை பாடுறது தாங்க 13,000லேருந்து 20,000க்குள்ளே எது உங்கள் ப்ரைஸ் அப்படின்றத முடிவு பண்ணிக்க முடியும் நீங்கள். அதேமாதிரி இது 20,000க்குள்ளே எந்த ப்ரைஸுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேங்க. இதுக்கு 6.5 இன்ச் வரைக்கும் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. IPS LCD தாங்க கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்லைங்க, இதுக்கு 90 GHz ரிஃப்ரெஷ் ரேட் எடுக்க வந்திருக்காங்க. அதேமாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு பேக் பிளாஸ்டிக் தாங்க கொடுத்துருக்காங்க. OnePlusல எப்பவுமே பேக்கு கிளாஸ் கொடுக்குறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. பட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தாங்க பண்ணிருக்காங்க. நம்ம டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது. 90 GHz கொடுத்ததுனால நல்லா தாங்க இருக்குது. அதேமாதிரி Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனும் தந்திருக்காங்க. அடுத்ததாக இதோட ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB அண்ட் 128GB ஸ்டோரேஜோட வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இந்த வேரியண்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்தியாவுக்கு வரும்போது டபுள் வேரியண்ட்டாக வருமா ட்ரிபிள் வேரியண்ட்டாக வருமானது நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்த்தாகணும். பட் இதில் 4GB வேரியண்ட் இல்லைங்க. பட் எப்படி இருந்தாலும் இந்த மொபைல் 15,000க்கு மேலே இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் இது 20,000க்குள்ளன்றது கன்ஃபார்மான ஒரு விஷயம் தாங்க. பட் இதில் 6GB அண்ட் 128GB ஸ்டோரேஜோட இதோட மொபைல் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அடுத்தது இதுக்கு UFS 2.1 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜை வேகமாக்கிறதுக்காக இதில் உங்களுக்கு ஸ்டோரேஜை எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்கிற ஆப்ஷனும் தந்திருக்காங்க. இது உண்மையில் ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லணும் இந்த மொபைலில். அது உங்களுக்கு ஸ்டோரேஜை எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்கிறது, அதாவது மெமரி கார்டு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இதுக்கு ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் உங்களுக்கு போதுமானதா இல்லையான்றது இந்த ப்ரைஸ் வரதை பொறுத்து தாங்க நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக இதோட ப்ராசஸருங்க. இதோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 690 யூஸ் பண்ணிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராசஸருங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5G ப்ராசஸரும் கொடுங்க. இந்த ப்ராசஸரை உங்களுக்கு 8 nm பில்ட்ரேஷன் டெக்னாலஜியில் பண்ணிருக்காங்க. இதனால இதோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையில் நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் இந்த 730G 765G அந்தளவுக்கு நல்லா தாங்க இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இது 8 nm பில்ட் பண்ணிருக்காங்க. அதேமாதிரி இது ஒரு புது ப்ராசஸருங்க ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து. அதேமாதிரி இது ஒரு 5G ப்ராசஸரும் கூட. இதுக்கு உங்களுக்கு GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Adreno 619L அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இது கூடங்க. அதாவது உங்களுக்கு கேமிங் விளையாடும்போது உங்களுக்கு கிராஃபிக் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு 90 GHz ரிஃப்ரெஷ் ரேட் நல்லாவே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். அடுத்ததாக இதோட பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10 தாங்க ரன் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் Oxygen OS 10.5 கொடுத்துருக்காங்க. என்னதான் Oxygen OS ஆட்ஸ் எல்லாமே இருந்தாலும் பட் இந்த மொபைலில் இருக்குமான்றது சந்தேகமான ஒரு விஷயங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 20,000க்கு கீழே இருக்கிறதுனால இந்த மொபைலில் கண்டிப்பாக ஆட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த OnePlus N10 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த Nன்றது பார்த்தீங்கன்னா நோட் வெர்ஷனை குடிக்குதுங்க. 25,000 அதை வச்சு தாங்க இது N10ன்றனால நம்மளுக்கு 20,000க்குள்ளே வருன்ற ஒரு கணிப்பு இருக்குங்க இந்தியாவில். பட் இது என்ன தான் வெளிநாட்டில் 28,000 லான்ச் ஆனாலும் இந்தியாவுக்கு கண்டிப்பாக 20,000க்கு வரதுக்கான நிறையாவே சான்சஸ் இருக்குங்க. அடுத்ததாக இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4300 mAh கொண்ட பேட்டரி தந்திருக்காங்க. 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம் தாங்க சொல்லணும். ஏன்னா 5000 mAh மேக்ஸிமம் 1 ஹவரில் ஏறுதுங்க. இது 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வெறும் 1 ஹவர்ன்றதை உங்களுக்கு ஒரு 50 மினிட்ஸில் சார்ஜ் ஆகி முடிச்சிருங்க முழுசாகவே. இது நல்ல விஷயம் தாங்க சொல்லணும். இது Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. Type C 2.0 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த மொபைல் உண்மையாக நல்லா தாங்க இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேமராவை பார்க்கலாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி 64 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க f1.0 அபர்ச்சரில்.
அடுத்தது 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க f2.3 அபர்ச்சரில். இது பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் கேமராங்க. இதில் நீங்கள் 119 டிகிரி வரைக்கும் வைட் ஆங்கிளில் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது அல்ட்ரா வைட் ஆங்கிள் நிறைய பேர் விரும்புகிற ஒரு விஷயம். பட் சில பேருக்கு பிடிக்காது. பட் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்லதாங்க இருக்கும். அடுத்தது இது 5 MP தேர்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் சென்சார் கேமராங்க f2.4 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சார் கேமரா இம்ப்ரூவ் பண்ணுறது இன்னும் ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லணும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 2 MB மட்டுமே கொடுத்துட்ருக்க நிலமில் இவங்க 5 MB கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லணும். அடுத்ததாக இதோட 4th கேமரா மேக்ரோவில் அதே 2 MB கேமரா தாங்க கொடுத்துருக்காங்க f2.4 அபர்ச்சரில். இதில் நீங்கள் வீடியோஸ் எப்படி ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வந்து 30 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1080 உங்களுக்கு 30, 60, 120 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MB கொடுத்துருக்காங்க f2.1 அபர்ச்சரில். இதுக்கு உங்களுக்கு 1080p பார்த்தீங்கன்னா 30 to 60 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இந்த கேமரா வச்சு பார்க்கும்போது கேமரா நல்லாவே இருக்குங்க. பட் இதோட ப்ரைஸ் அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். 13லேருந்து 20. இந்த 20ல் உங்களுக்கு 18க்கான சான்சஸ் நிறையாவே இருக்குங்க. பட் 17 உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸை நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்குங்க. அந்த ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்குங்க இந்த மொபைல். எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் ஒரு 17க்கு லான்ச் ஆனால் நல்லாவே இருக்குங்க. எனக்கு இந்த ப்ரைஸ் 17ன்றது தான் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு எந்த ப்ரைஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைல் பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுருங்க.